1 Samuel chapter 2 and verse 8. 1 சாமுவேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். He raiseth up the poor out of the dust and lifteth up the beggar from the dunghill to set them among princes and to make them inherit the throne of glory. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். He raiseth up the poor and the beggars and sets them upon thrones so they can sit among princes. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை கொண்டு போய் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கூட உட்கார வைக்கிற தேவனாயிருக்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We serve a great God. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் மகா வல்லமை உள்ள ஒரு பெரிய தேவன். How many of you believe that this எத்தனை பேர் morning? அதை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? What man cannot do, God can. மனிதனால செய்யக்கூடாத காரியங்கள் பல உண்டு, ஆனால் நம்முடைய தேவனால் எல்லாமே கூடும். Hallelujah. What is impossible with man is possible with God. மனிதனால் கூடாதது தேவனால் நிச்சயமாகவே கூடும். And sometimes God can surprise us with the wonderful things He can do for us. தேவன் நமக்கு செய்கிற காரியங்களினாலே நம்மை ஆச்சரியப்பட வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். Here the Bible says He lifts us up to places someone can't even imagine. நாங்கள் போகவே முடியாத உயரம் என்று கருதப்படுகிற இடத்திலே போக முடியாது என்று சொல்லுகிற நபரை கொண்டே வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். To be a king, you either have to be victorious or you have to be the son of a king. ஒரு ராஜாவாக ஆக வேண்டுமானால் நீங்கள் ஒன்று வெற்றி எடுக்கிற ஒருவனாக இருந்திருக்க வேண்டும், அல்லது முன்புள்ள ராஜாவுக்கு மகனாக இருந்திருக்க வேண்டும். But here both of those categories are dismissed. ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது இந்த ரெண்டு நபர்களுக்கு அந்த காரியங்கள் இல்லாமலே இருக்கிறது. They are beggars and they are poor. ஒன்று அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே பார்க்கும்போது குப்பையில் இருக்கிற ஏழைகளாக இருக்கிறார்கள். But God lifts them up to sit among the princes. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவர்களை தான் உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Psalm 91 verse 14. சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதத்துடைய 14வது வசனத்தை பார்ப்பீர்களானால், The Bible says, because He has set His love upon me, therefore will I deliver him. I will set him on high because he has known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In 2 Samuel chapter 22 and verse 34, 2 சாமுவேலுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரத்துடைய 34வது வசனத்தை பார்ப்பீர்களானால், the Bible says, He makes my feet like hinds feet and sets me upon high places. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் என்று போட்டிருக்கிறது. Our God is a great God. நம்முடைய தேவன் மகா வல்லமை உள்ள பெரிய தேவன். This morning I am going to speak to you on the title Standing Before Kings. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ராஜாக்களுக்கு முன்பாக நிற்றல். It is amazing to be standing before kings and princesses. ராஜாக்களுக்கு முன்பாகவும் ராஜகுமார்களுக்கு முன்பாகவும் நிற்கிறது என்பது ஒரு நல்ல அனுபவம். In Proverbs chapter 16 and verse 15, நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனம், in the light of the king's countenance is life, and his favor is as the cloud of the latter rain. ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். To stand before a king is an amazing thing. ஒரு ராஜாக்கு முன்பாக நிற்பது என்று சொல்லுவது மிக அதிசயமான ஒரு காரியம். Because when the king looks at us, he can have favor on us.
ஒரு ராஜா நம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலே ராஜாவுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கிறது. And when you receive the favor of the king, life can change. ராஜாவுடைய தயை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. But you need to handle the exaltation very, very right. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், நமக்கு ஒரு உயர்வு வருகிற பொழுது அந்த உயர்வை நாம் கையாளுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க In வேண்டும். Proverbs 25:3 there is a piece of warning. இந்த நீதிமொழிகளின் புத்தகம் 25:3 ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. The heaven for height and the earth for depth and the heart of kings is unsearchable. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. You cannot search them. நீங்கள் அவை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. It is, though it is very interesting to stand before kings, we need to show utmost care when we stand before kings. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறது நல்ல காரியமாய் இருந்தாலுமே கூட அந்த இடத்திலே மிக மிக கவனத்தோடும் ஜாக்கிரதை உணர்வோடும் நாம் நிற்க வேண்டியதும் அவசியம். Because you can never understand what they are thinking. ஏனென்றால் ராஜா எந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய முடியாது. It may be your boss, it can be your principal, it can be your correspondent, it can be your manager. Very, very carefully you need to stand before them. You really don't know what they are thinking in their minds. உங்களுடைய ஆபீஸில் இருக்கிற அதிகாரியா இருக்கலாம், அல்லது தலைமை ஆசிரியராக இருக்கலாம், அல்லது உங்களை வேலை கொள்ளுகிறவராக இருக்கலாம். அந்த அதிகார ஸ்தானத்திலே உள்ளவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற பொழுது மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். You don't know what they are thinking. அவர்கள் எதை குறித்து சிந்திக்கிறார்கள் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட முடியாது. You know, to stand before a king will not only fetch us favor, but the same king who gives favor can also become very furious. ஒன்று கவனிங்கள், ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க என்பது மாத்திரமல்ல, அந்த ராஜாவுக்கு கோபம் உண்டாகிவிட்டால் நமக்கு ஆபத்தும் காத்திருக்கிறது. You know, that's why in the book of Proverbs chapter 19 verse 12, 19ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனம் நீதிமொழிகளிலே படிப்பீர்களானால், the king's wrath is as a roaring of a lion, but his favor is as dew upon the grass. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போலிருக்கும். On one side the favor is like dew. ஒரு இடத்திலே பார்க்கிற பொழுது இந்த தயையானது பனியை போல இருக்கிறது. On the other side the king's wrath, if it comes, it's like a roaring lion. ஆனால் இன்னொரு இடத்திலே பார்க்கும் பொழுது அது சிங்கத்தை போல கர்ச்சிப்பையும் ராஜா செய்கிறார். That is why in Proverbs 14:35 நீங்கள் 14ஆம் அதிகாரத்துடைய 35வது வசனம் நீதிமொழிகளிலே படிப்பீர்களானால், the Bible says the king's favor is towards a wise servant, but his wrath is against him that causes shame. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குறவன் மேலே இருக்கும். We must be very careful when we stand before the king. ஆகவே ராஜாக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற பொழுது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நிற்க வேண்டி இருக்கிறது. God will lift us up to the places where kings are. தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தி ராஜாக்கள் இருக்கிற இடத்திலே கொண்டு போய் விடுவார். But to maintain that position is our prerogative. ஆனால் அந்த இடத்திலே அந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது என்பது நம்முடைய வேலை. Vashti was the queen of the king. வஸ்தி என்று சொல்லுகிறவள் அவள் ராஜனுடைய அந்த அரசியாகவே இருந்தாள். But she did not maintain that position. ஆனால் அந்த ராஜஸ்தானமாக கொடுக்கப்பட்ட அந்த அரச பதவியை அவள் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. When she embarrassed the king in front of all the ministers, the same king who showed favor and love turned around and began to be very fierce and unmerciful. அந்த வஸ்தியானவள் அன்றைக்கு இருந்த மந்திரி பிரதானிகளுக்கு முன்பாக ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் போனதினாலே ராஜாவுடைய கண்களிலே கோபம் உண்டாகி அவள் அந்த ஸ்தானத்தை விட்டு அகற்றப்படுகிறாள். In Ecclesiastes chapter 8 and verse 4, நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை பார்த்தால், the Bible says the words of a king are very powerful, and who can say to him, what are you doing? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? That means when you stand before a king, every word you say must be said with caution and care. ஆகவே இதில் கவனிக்க வேண்டியது என்ன, நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற பொழுது
நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து நீங்கள் பேச வேண்டும். What am I speaking? To who am I speaking? What am I saying? Because you will be held accountable for your very own words. நான் எங்கே நிற்கிறேன், யாரிடத்திலே பேசுகிறேன், என்ன பேசுகிறேன், நான் பேசுகிற வார்த்தைக்குள்ள கணக்கை ஒப்புவிக்கத்தக்கவனா இருக்கிறேனா என்று நீங்கள் அவதானிக்க வேண்டும். The question is, God is able to lift us up. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்த வல்லவர், அதிலே சந்தேகம் இல்லை. But are we ready and prepared to receive the exaltation? ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த உயர்வுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்து அதை தக்க வைத்துக் கொள்வோமா என்பதுதான் கேள்வி. We need to ask a question, am I ready to face kings in my life? நீங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி உண்டு, ராஜாக்களுக்கு முன்பாக என்னால் நிற்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிகாரிகளுக்கு முன்பாக தயவு பெறும்படி ஆண்டவரை நிற்க பண்ணணும்னு விரும்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வழியை திறந்து கொடுத்து ராஜாவுக்கு முன்னால நாளைக்கே எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் நிற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்றவங்க கை தூக்கம் பார்ப்போம். சரி, இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை செய்தி கொடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க தெரியல. ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறது விளையாட்டு இல்லை. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போகிற மாதிரி, ஒரு நண்பனை பார்க்க போகிற மாதிரிலாம் ராஜாட்ட போக முடியாது இல்லை. எஸ்தர் சொந்த மனைவி சொல்லுகிறாள், ராஜாவை பார்த்து 30 நாள் ஆச்சு, அவர் கூப்பிட்டா தான் உள்ளே வரணும், கூப்பிடாமல் உள்ளே போனால் ஒரே வெட்டு தான், மனைவியாக இருந்தாலும் அவுட்டு. சும்மா ராஜானா உடனே ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தின் அதிகாரங்கள் தேவனுடைய கண்காணிப்பில் கீழே இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்க வேண்டும், ஆயத்தத்தோடு நிற்க வேண்டும். நான் இந்த செய்தி ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகரை பெரிய அதிகாரிகளுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸில் இருக்கலாம், பட் God is going to give you big contacts. நீங்கள் ஒரு சின்ன தொழிலில் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ பெரிய இடத்திலே, பெரிய தொடர்புகள் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு போய் விட போகிறார். God will take you before powerful people. ஒரு வல்லமை உள்ள அதிகாரம் படைத்த நபர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். Sometimes you may not have multiple chances, it will be just one chance to stand before a king. இதற்கு அதிகமான சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போவதில்லை, ஒரே சந்தர்ப்பத்திலேயே கூட தேவன் அதை செய்ய முடியும். But that one chance, if you use it wisely, you will stay before the king forever. ஆனால் உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்படுகிற அந்த ஒரே சந்தர்ப்பத்தை நீங்கள் ஞானமாய் பயன்படுத்துவீர்களானால் ராஜாக்களுக்கு முன்பாக நிச்சயமே நீங்கள் நிற்பீர்கள். Hallelujah. Hallelujah. I'm going to speak about 7 people. 7 நபர்களை குறித்து இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 7 people who stood before kings. ராஜாக்களுக்கு முன்பாக நின்ற 7 நபர்கள். And 7 characteristics they had. இவர்கள் 7 பேருக்கும் 7 வித்தியாசமான குணாதிசயங்கள் இருந்தது. I will go very swiftly today, so take notes and follow it and read it and go back to it once you go home. நான் வேகமாக போக வேண்டி இருக்கிறதுனாலே தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொண்டு நீங்கள் வீட்டிலே போய் அதை தொடர்ந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். The first one who stood before a king. முதலாவது ராஜாவுக்கு முன்பாக நின்ற நபர் Genesis 41 verse 46. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரத்துடைய 46வது வசனம். And Joseph was 30 years old when he stood before Pharaoh, the king of Egypt. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாய் இருந்தான். Joseph stood before Pharaoh, the king of Egypt. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு நின்றான். This is a great opportunity. இது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. A man born to family of Jacob, who was a pilgrim wandering around in the deserts of Canaan, gets an opportunity to stand before the king of a mighty Egyptian empire, namely Pharaoh. கானான் என்று சொல்லுகிற தேசத்திலே யாக்கோபு என்று சொல்லுகிற நாடோடியாய் திரிந்து கொண்டிருந்த மனிதனுக்கு குமாரனாய் பிறந்த யோசேப் என்கிற இந்த நபர் அன்றைக்கு பெரிய ராஜாவாக இருந்த எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். It's a great opportunity. அவனுக்கு கிடைத்த மகா பெரிய வாய்ப்பு இது. You don't get to meet Pharaoh every day.
ஒவ்வொரு நாளும் ஒருவரும் பார்வோனை சந்தித்து விட முடியாது. And that too, to get a personal appointment with a king of this sort is no laughing matter. அவனை தரிசிக்கும்படி அவனோடு ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு அழைப்பை பெறுவது என்பது ஒரு பெரிய விஷயம். And to be invited by the king himself to come and meet him is a great opportunity in itself. எல்லாவற்றை காட்டிலும் ராஜாவே நீ என்னை வந்து பார் என்ற அழைப்பை கொடுக்கிறானே, அந்த அழைப்பை பெறுவது என்பது ஒரு மிக மிக பெரிய காரியமாக இருக்கிறது. What was the great character in Joseph that made him to start as a small boy, go to Egypt as a slave, spend time in prison till last night, and the next morning stand before the king? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து அங்கே எகிப்து தேசத்திலே அடிமையாக போய் சிறையிலே நாட்களை கழித்து திடீரென்று ஒரு நாள் அதிகாலையிலே அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறானே, இது எப்படி நடந்தது? Reason. அதுக்குள்ள காரணம் தான் என்ன? Purposeful life. அவன் அழைத்த நோக்கத்திலே உறுதி உள்ளவனாய் இருந்தான். Purposeful life. அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. The whole episode of Joseph, starting from Canaan and reaching to the palaces of the king's presence, all started with one single dream. நன்றாய் கவனியுங்கள். இந்த கானான் தேசத்திலே ஆரம்பித்து எகிப்து தேசத்திலே உள்ள பார்வோனுடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த யோசேப்பு நிற்கிற காரியம் வரைக்கும் ஒரு கனவு, அவன் கண்ட ஒரு சொப்பனத்தின் நிமித்தமாக நடந்த நிகழ்ச்சிகள். One purpose, one plan, one vision took him from obscurity to prominence. ஒரு தரிசனம், அவனுக்கு கிடைத்த ஒரு கனவு, அவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த ஒரு நோக்கம் அவனை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினது. And the amazing thing about Joseph was, he not only received the purpose of his life from God, he stayed throughout his life in the same purpose. இந்த யோசேப்பை குறித்த காரியங்களை ஒன்றை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவன் தேவனிடத்திலிருந்து நோக்கத்தை பெற்ற ஒரு மனிதன் மாத்திரமல்ல, கடைசி வரையிலே அந்த நோக்கத்திலேயே நடந்த ஒரு மனிதனாகவும் இருந்தான். In Genesis 45 verse 7, நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை பார்ப்பீர்களானால், God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by a great deliverance. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். He was very clear about why God sent him to Egypt. எகிப்து தேசத்துக்கு தேவன் ஏன் என்னை கொண்டு போனார் என்ற நோக்கத்திலே அந்த யோசேப்பு உறுதி உள்ளவராக இருந்தார். Genesis 50 verse 20. நீங்கள் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், As for you, you thought evil against me, but God meant it unto good to bring to pass as it is the day, to save much people alive. அநேகம் ஜனங்களை உயிரோடே காக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை நடத்தினார் என்று சொல்லி அந்த இடத்திலே யோசேப்பு சொல்லுகிறார். When did he stay in his purpose? அவன் எப்பொழுது இந்த நோக்கத்திலே தரித்தவனாய் இருந்தான்? He says in that verse, you thought evil for me, but still I stayed in my purpose. நீங்களோ எனக்கு தீமை செய்யும்படி நினைத்தீர்கள், ஆனால் நானோ அந்த நோக்கத்திலே தொடர்ந்து இருந்தேன். You tried to divert my attention and corrupt me with bitterness, anger and malice, but I did not give in to it. I still stayed in my purpose. என்னுடைய நோக்கத்தை நீங்கள் திசை திருப்ப பார்த்து எனக்குள்ளே கசப்புணர்வையும் வெறுப்புணர்வையும் உள்ளே அனுப்பி அந்த நோக்கத்திலே நிலைத்திராதபடி செய்ய பார்த்தீர்கள், ஆனாலும் அது நடக்கவில்லை. Though you rose up in jealousy against me, I did not use my position and my privilege to come against you, but to fulfill God's purpose in my life. நீங்கள் எனக்கு எதிராக காரியங்களை செய்திருந்தாலும், என்னுடைய மனதை நீங்கள் காயப்படுத்தினாலும், எனக்கு இன்றைக்கு இருக்க அதிகாரத்தையோ பதவியோ நான் பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக வரவில்லை. Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Understand, dear people of God, அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள். God brings us before kings for a purpose.
தேவனாகிய கர்த்தர் நம்மை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு வருவாரேயானால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. It is not for self exaltation, it is not for self indulgence. நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய சுயத்தை நாம் உயர்த்திக் கொள்வதற்காகவும் தேவன் அதை செய்கிறதே இல்லை. Though the position can be great, நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானமா இருந்த போதிலும் the purpose is divine. அந்த நோக்கம் என்று சொல்லுவது அது தேவனால் உண்டாக்கப்பட்ட நோக்கம். Hallelujah. Hallelujah. Joseph was lifted up not for himself but to save many lives. யோசேப்பு உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? தன்னை காத்துக் கொள்வதற்காக அல்ல, தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக அல்ல, அநேகருடைய ஜீவனை ரட்சிக்கும்படி தேவன் அதை செய்தார். Even when he had the powers in his hand, standing before the king, wearing the king's finger and sitting next to the king, he did not misuse or abuse his powers to get back to his brothers and give them back in vengeance. அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொழுதும் எகிப்து தேசத்துடைய ராஜாவினுடைய முத்திரை மோதிரமே அவனுடைய கைகளிலே இருந்த பொழுதும் அவன் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்குகிற எண்ணம் கூட அவனுக்கு உண்டாகவில்லை. When we lose our purpose, we will lose our place. நாம் எப்பொழுது தேவன் நமக்கு வைத்த நோக்கத்தை இழக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய இடத்தையும் அந்த ஸ்தானத்தையும் இழந்து விடுகிறோம். There is a warning in the book of Esther. எஸ்தருடைய புத்தகத்திலே இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்க்க முடியும். Esther chapter 3 and the first 2 verses. நீங்கள் எஸ்தருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்பீர்களானால், Ahasuerus promoted Haman above all the princes that were with him. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அகேஸ்வர ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். He lifted Haman above all the princes. அங்கே இருந்த ஆமான் என்று சொல்லுகிற ஒருவனை எல்லா ராஜகுமாரர்களுக்கு மேலும் உயர்த்தி ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறான். The king took his ring in his finger and gave to Haman. தன்னுடைய அதிகாரத்துக்குரிய முத்திரை மோதிரத்தை கழட்டி இந்த ஆமான் என்று சொல்லுகிற நபர் வசமாய் கொடுக்கிறான். He gave the silver to him. அவனிடத்துல வெள்ளியை கொடுத்தான். He gave the freedom to do whatever he wanted. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை செய்வதற்கும் அதிகாரத்தை கொடுத்தான். That you read in verse 10 and 11. நீங்கள் 10 வசனத்திலே நீங்கள் அந்த வசனங்களை படிக்க முடியும். But what did Haman do with that? ஆனால் இந்த அதிகாரங்களை கொண்டு ஆமான் செய்தது என்ன? He decided to use his powers to kill the Jews. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை கொண்டு யூதர்களை கொலை செய்ய முயற்சிக்கிறான். And he also erected, the gallows to hang Mordecai. மொர்தெக்காயை தூக்கி போடும்படி அவன் 50 முழ உயரமான மரத்தை கூட தூக்கு மரத்தை செய்து வைக்கிறான். He lost his purpose. என்ன நோக்கத்துக்காக அவன் அங்கே வைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை அவன் இழந்து போனான். What was the end? அவனுடைய வாழ்க்கையினுடைய நடந்த முடிவு என்ன? In Esther 7 verse 6. நீங்கள் எஸ்தருடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனத்தை பார்த்தால், the Bible says Haman was afraid before the king and the queen. ராஜாவுக்கும் ராஜகுமாரத்திற்கும் முன்பதாக அவன் பயந்தவனாய் காணப்பட்டான். And he was begging for his life. தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற அவர்களை பார்த்து கெஞ்ச வேண்டிய நிலைக்கு போனான். He lost his position. அவனுடைய ஸ்தானம் என்னவோ அதை இழந்து போனான். When we lose our purpose, kingship and exaltation will go away. தேவன் நம்மை எந்த நோக்கத்துக்காக உயர்த்தி அந்த பதவியை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் விட்டு விடுகிற பொழுது அங்கே நமக்கு ஆபத்து தான் இருக்கிறது. Proverbs 28:29-18. நீதிமொழிகளின் புத்தகம் 29:18 படிக்கிற பொழுது, where there is no vision, people will perish. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். If you don't have a proper vision, our future will be doomed. உங்களுக்கு சரியான தரிசனம் இல்லாமல் இருக்குமானால் உங்களுடைய எதிர்காலம் பாழாய் போய்விடும். But if we stay in God's purpose, everything will come to pass. தேவன் உங்களுக்கு எந்த நோக்கத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கத்திலே தரித்திருப்பீர்களானால் சகலமும் ஏற்ற வேளையிலே நடக்கும். Someone said God's work done in God's time, in God's way, will never lack God's supplies.
தேவனுடைய வேலை தேவனுடைய நோக்கத்தின்படி தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்குமே ஆனால் அந்த காரியத்துடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே பார்த்துக் கொள்வார் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லி இருக்கிறார். When we pursue God's purpose, we will never decrease, but we will constantly increase. தேவனுடைய நோக்கத்திலே, தேவன் எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்திலே நாம் தரித்திருந்து காரியங்களை செய்யும் பொழுது நாம் தாழ்ந்து விட போவதில்லை. தேவன் நம்மை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். Hallelujah. Hallelujah. We may be so low. நாம ஒரு கீழான நிலையில கூட இருக்கலாங்க. Jesus called his disciples and most of them were uneducated people. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்த வேளையிலே அதிலே பலரும் படித்தவர்கள் அல்ல. And he told them, you will judge over the 12 tribes of Israel sitting on 12 thrones. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 12 சிங்காசனங்களிலே உட்கார்ந்து இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள். But one man lost it. ஆனால் அதிலே ஒருவன் அழைத்த நோக்கத்தை இழந்து போனான். His purpose was diverted. அவனுடைய நோக்கம் மாறி போனது. Lost his ministry. அவனுடைய ஊழியத்தையும் அவன் இழந்தான். Lost his privilege. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகாபெரிய தகுதியை அவன் இழந்தான். You need to be very careful. நீங்கள் தயவு செய்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். I looked at Joseph. யோசேப்பை குறித்து நான் பார்க்கிற பொழுது God had only one purpose for him. அவனுக்கென்று தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். Save people through your exaltation. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயர்வின் காரணமாக ஜனங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்ய வேண்டும். I looked at this man's wisdom. இந்த மனிதனுக்கு இருந்த ஞானத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். Today, with all the technology and wisdom, even in this modern age, a country is struggling to have a 5-year plan. இன்னைக்கு எவ்வளவோ அறிவு இருக்கு, எத்தனையோ விதமான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான திறமைகள் இருக்கிறது. ஆனா 5 வருஷத்துக்கு திட்டம் போடுறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. A country is struggling to plan for 5 years. ஒரு நாடு 5 வருஷம் 5 ஆண்டு திட்டம் என்று ஒன்று வகுக்கிறதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. But here is a young boy of 30 who gave the plan for Egyptian empire for 14 years. ஆனா இங்க 30 வயதுள்ள இளைஞன் அந்த எகிப்தினுடைய பார்வோன் என்கிற ராஜாவுக்கு 14 வருஷத்துக்கு திட்டத்தை போட்டு கையில கொடுத்தான். And he not only gave the plan, what he said, what he prophesied, what he foretold happened just to the dot. அவன் அப்படி செய்தது மாத்திரமல்ல, அவன் எந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்தானோ அந்த காரியங்களில் ஒன்றாயிலும் தவறி போடாதபடி அவ்வளவு காரியமும் நிறைவேறியே தீர்ந்தது. And you know that Egypt survived the famine and his people were saved because of Joseph's wisdom. எகிப்து தேசமும் அதனுடைய ஜனங்களும் அன்றைக்கு காக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்குமானால் அது யோசேப்புக்கு இருந்த ஞானத்தினால் மாத்திரமே. But after 14 years, Joseph did not say, you see, only because of me all of you are alive. 14 வருஷம் முடிஞ்சோன்னா யோசேப்பு நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறது என்னால தான் அவன் மார்தட்டிக்கல. And then he did not say, Pharaoh, I have to become the next Pharaoh now. பார்வோனிடத்துல போய் பார்வோனே அடுத்த பார்வோன் யாருன்னு கேட்டா யோசேப்பாகிய நான் தான் அவன் சொல்லல. You have no wisdom. உங்களுக்கு அறிவே இல்லப்பான்னு அவன் சொல்லல. I have got all the qualifications. எனக்கு தேவையான எல்லா தகுதியும் இருக்கு. 14 years I've saved this country. 14 வருஷம் இந்த நாட்டை பட்டினி இருந்து காப்பாத்துறது நான் தான். So he did not raise, a big tantrum and say, I am the next Pharaoh. ஆமா, அதுக்கு மேல தன்னை குறித்து சுய புராணத்தை பாடி அந்த இடத்திலே பார்வோனுக்கு பதிலாக உட்கார விரும்பவில்லை. Until he died, he was number 2, not number 1. அவன் கடைசி வரையிலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்தானே ஒழிய பார்வோனுடைய ஸ்தானத்துக்கு போகவும் நினைக்கல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ போவாரு, நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்ல. அப்போ இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் உள்ள நுழையும் போது அடிமை மாதிரி நுழைவாங்க. ஆண்டு கொஞ்சம் பதவி கொடுத்தா ராஜாவுக்கு செகண்ட்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கண்ணு எப்பவுமே எங்கே தான் இருக்கும், அந்த சேரில் எப்படா உட்காரலாம், அந்த சேரில். கடைசி வரைக்கும் பாருங்க, யோசேப்பு அந்த சேரை பார்க்கவே இல்லை. தான் உண்டு, தான் வேலை உண்டு, கர்த்தர் என்னை கொண்டு என்ன நடத்தணுமோ அதே தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ வில் நெவர் சேஞ்ச் மை ஃபோக்கஸ். எனக்கு என்ன நோக்கம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை விட்டு என் கண்களை நான் விலக்க மாட்டேன். I tell you my friends, the greatest satisfaction in life is not attaining a position but in achieving your purpose. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதெல்லாம்
ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம் அல்ல. எந்த நோக்கத்துக்காக அந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டோமோ அதை நிறைவேற்றுகிறதான் உண்மையான ஒரு விருப்பம். Hallelujah. Hallelujah. I'll repeat it once again. நான் திரும்ப அதை சொல்ல விரும்புறேன். The greatest satisfaction in life is not in attaining a position but in achieving your purpose. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய திருப்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்தோம் என்பது அல்ல, அந்த ஸ்தானத்திலே இருந்து என்ன நோக்கத்தோடு என்னை வைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான திருப்தி. Joseph brought into Egypt to save. He saved, he served until his death. என்ன நோக்கத்துக்காக யோசேப்பு எகிப்தினுள்ளே கொண்டே வரப்படுகிறார்? ஜனங்களை காப்பதற்காக. கடைசி வரையிலும் அந்த வேலையை அவர் நிறைவேற்றி முடித்தார். Hallelujah. Hallelujah. What is the gift? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? The Bible says a boy who came as a slave into Egypt, his family got the best part of Egypt, namely Goshen. எகிப்து தேசத்திலே அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனுடைய குடும்பம் எகிப்து தேசத்தில் சிறப்பான இடம் என்ன உண்டோ, சிறந்த நிலம் என்ன உண்டோ அதை சுதந்திரிக்கிற கூட்டமாய் மாறினார்கள். Hallelujah. Hallelujah. In your office, in your organization, in the place of work where God has put you, please do not focus your attention on the chair. No, don't put your eyes on the chair or a position. But focus your attention on what is my calling and what is my purpose. Not chair, but my calling. Not my position, but my purpose. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழிற்சாலையில இருக்கலாம், அல்லது ஒரு ஆபீஸ்ல இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்கூல்ல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நாற்காலிக்காகவும் அந்த பதவிக்காகவும் நீங்க ஆசைப்பட வேண்டாம். ஆனா அந்த காரியத்துல எங்கே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை மாத்திரம் நீங்கள் பாருங்க. Hallelujah. Hallelujah. பிசாசனுடைய கண்ணு தான் சேர் மேலேயே இருக்கும் தெரியுமா? அவன் ஆரம்பத்துலேருந்தே அப்படி பார்த்து தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான் இல்லை. ஆண்டவர் மேலேருந்து ஒரு இடம் கீழே தள்ளி விட்டார். போ, நான் ஏறுவேன். எதுக்கு ஏறணும்? இருக்கிறது போதாதா? கர்த்தர் அவனை பிரதான தூதனா வச்சு அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வச்சிருந்தார். அவன் தன்னுடைய சேவையையும் தன்னுடைய நோக்கத்தையும் விட்டுட்டு இடத்துல போய் ஒரு இடத்த பார்த்தான். he was focused on a place. முடிவை பார்த்தீங்கன்னா இடமும் போச்சு, பர்பஸும் போச்சு. அவனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் யாருன்னா முன்னாடி பிரதான தூதன், இப்போ யாரா மாறிட்டானா கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வர்றான். ஏன்பா இந்த நிலைமைக்கு போனேன்? ஏன் இந்த நிலைமைக்கு போனேன்? You just forgot your purpose. Your purpose. தேவன் அழைத்த நோக்கத்தை மறந்ததனாலே இந்த நிலைக்கு ஆளானான். ஆஃபீஸில் கூட நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னா தயவுசெய்து பொசிஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த ஆள் போனால் நாங்கள் உட்காந்துருவேன், நான் மேலே இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆண்டவரே இந்த சேரில் என்னை உட்கார வச்சுருப்பீர், ஆனால் 40 வருஷம் நான் உட்கார்றேன், ஆனால் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு உட்கார விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. Only then you will stand before kings. அப்பொழுதுதான் நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க முடியும். That's why the Pharaoh told him very clearly, in the throne you will only be second. அதனால தான் பார்வோனே தெளிவாய் சொன்னார், ராஜாங்கத்துல மாத்திரம் நீ எனக்கு இரண்டாவது ஆளா இருப்ப. You stay there, you will stay there forever. நீ அங்க இருப்பாயானால் கடைசி வரையில அதுல ஆசீர்வாதமா இருந்துற முடியும். And Joseph was focused on his purpose. எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டானோ யோசேப்பு அந்த நோக்கத்திலே சரியாக இருந்தார். I don't know, I'm going to finish all this, but I just want to feel like I want to tell you, if you are in a job, you are delegated a responsibility, stay there and fulfill the purpose. Don't be nosy into other people's jobs. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டு அந்த வேலையில என்ன செய்யணும் என்று உங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறதோ அது வரைக்குமே நீங்க செய்யுங்க, மற்றவங்களுடைய வேலைக்குள்ள மூக்க நுழைக்காதீங்க. And you will lose your position. அப்படி செய்வீர்களானால் உங்களுடைய ஸ்தானத்தை கூட நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும். Hallelujah. Hallelujah. First person who stood before the king was Joseph. முதலாவது அந்த ராஜாக்கு முன்பாக நின்ற நபராக நாம் யோசேப்பை பார்த்தோம். Why did he stand there? ஏன் யோசேப்பு அங்கே ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நின்றான்? Purposeful living. அவனுடைய வாழ்க்கை நோக்கத்தோடு நடத்தப்படுகிற வாழ்க்கையாய் இருந்தது. Number 2. இரண்டாவது காரியத்தை கவனிப்போம்.
Turn to Esther chapter 8 and verse 2. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்கள். And the king took off his ring, which he had taken from Haman, and gave it unto Mordecai. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். Gave it unto Mordecai. மொர்தெக்காயின் இடத்திலே கொடுத்தான். We know about this man. இந்த மனிதனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். Mordecai till yesterday sitting in the gate of the king's palace. நேற்றைய நாள் வரையிலே இந்த ராஜ அரண்மனையின் முற்றத்திலே அமர்ந்திருந்த ஒரு மனிதன் தான் இந்த மொர்தெக்காய். But today he has the king's ring in his finger and is a great man in the palace of the king. ஆனால் இன்றைக்கோ ராஜாவினுடைய அதிகாரத்துக்குரிய மோதிரத்தை அணிந்தவனாக அரண்மனையிலே ஒரு அதிகாரியாக இருக்கிறான். Now where did this start? The journey from obscurity to prominence. இந்த சாதாரணமான குப்பையின் நிலையிலிருந்து உயரமான இந்த நிலைக்கு வந்தானே, இது எப்படி சம்பவித்தது? The thing started the moment when Mordecai notified the king about a plot to kill the king himself. இந்த ராஜாவை கொலை பண்ணும்படி நடந்த ஒரு எத்தனத்தை இந்த ராஜாவுக்கு அந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தின ஒரு நல்ல வேலையை மொர்தெக்காய் செய்தானே, அது அவனை உயர்த்தினது. I gave a character to this man. I said Mordecai was lifted up before the king for the sake of his perfect life of truth. அப்பளுக்கில்லாத உண்மையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனாக மொர்தெக்காய் இருந்ததனாலே அவன் அந்த உயர்வை பெற்றுக்கொண்டான். It's so amazing, even though he helped save the life of the king, இந்த ராஜாவுடைய அந்த உயிரை காக்கிற ஒரு நல்ல வேலையை மொர்தெக்காய் செய்திருந்தும் கூட, though he succeeded in saving the life of the king, அந்த காரியத்திலே அவன் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தும் கூட, the king did not acknowledge him immediately. உடனடியாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய கனம் கிடைக்கவில்லை. ராஜா அந்த கனத்தை கொடுக்கவும் இல்லை. He forgot about it. அதை குறித்து அவன் மறந்தே போயிட்டான். See, but God will not forget faithful people. ஆனா ஒன்றை கவனிங்க, உண்மை உள்ள நபர்களை தேவனாகிய கர்த்தர் மறந்து போகிறதே இல்லை. Hallelujah. Hallelujah. One night the king became restless and sleepless. ஒரு நாள் இரவிலே இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. And then he had to read the book of Chronicles and then come to give back what this man was not given. அன்றைக்கு நாளாகமத்தினுடைய புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் மூலம் இந்த மனிதனுக்கு செய்ய மறந்து போனதை செய்கிற ஒரு நிலைமைக்கு வந்தார்கள். Second principle to rise before kings is a life that is perfect in word and deed. உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய வார்த்தையிலும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். I'm speaking from the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த காரியங்களை பேசுகிறேன். David, a great king of Israel, he gave one important feature as a requirement for somebody who would want employment with him. இந்த ராஜாவாக இருந்த தாவீது தன்னுடைய அரசவையிலேயோ அல்லது தனக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டிய ஒருவன் இருக்க வேண்டுமானால் அவனுக்கென்று சில தகுதிகளை வைத்தான். Turn to Psalm 101 verse 6. நீங்கள் 101ஆம் சங்கீதத்துடைய 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். The Bible says, "My eyes shall be upon the faithful of the land, that they may dwell with me. And he that walks in a perfect way, he will serve me." தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேமிப்பான். If you want to stand before your boss, if you want to stand in a place of prominence before an officer or a manager, what they will seek from you is a perfect word and deed. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுடைய அதிகாரிக்கு முன்பாக, உங்களுடைய மேலதிகாரிக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டுமானால் அவர்கள் உங்களை உண்மை உள்ளவர்களாய் காண வேண்டும். David was searching for people like that. அந்த தாவீது தனக்கு சேவிக்கிறதுக்கு அப்படி உள்ள நபர்களை தேடி பார்த்தான். Proverbs 22:11. நீதிமொழிகள் 22:11 கவனிப்பீர்களானால், He that loves pureness of heart, for the grace of his lips the king shall be his friend. நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனிலே ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். Proverbs 16:13.
நீங்கள் நீதிமொழிகள் 16:13 படிப்பீர்களானால், righteous lips are the delight of kings and they love him that speaks right. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசும் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். We'll also read Proverbs 12:19. நீதிமொழிகள் 12:19 கவனிங்க. The lip of truth shall be established forever, but a lying tongue is for a moment. சத்தியம் உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். There's a lesson to learn from this. இதிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. God can lift us up before kings. ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போக முடியும். But if you want to stay there, ஆனால் நீங்கள் ராஜ சமூகத்தில் நிற்க வேண்டுமானால், let your words be perfect and let your deeds be perfect. உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செய்கைகளும் உண்மையும் உத்தமமானவைகளா இருக்கட்டும். When we learn to speak plainly and perfectly without falsehood, the king's favor will be upon us. பொய் இல்லாதபடி உண்மையை பேசுவோமானால் ராஜாவுடைய தயவு நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கும். You know, it was not easy for people to survive before kings. ராஜாக்களுக்கு முன்பாக பிழைத்திருப்பது என்று சொல்வது இலகுவான காரியமே இல்லை. Some of them can be very upset sometimes. சிலவேளை ராஜாக்கு கோபம் கூட வந்துடலாம். But when it comes to delegation of important portfolios under our hands, kings look for honest people. ஆனால் ராஜா சில வேலைகளை யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசிக்கிற வேளையிலே, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கும் பொழுது உண்மை உள்ள மனிதரிடத்தில் தான் அவன் கொடுக்க விரும்புவான். They may not like our straightforwardness, but that's the kind of people who can run their business. பாருங்க, நேர்மையாய் நாம் நடக்கிறது ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட நேர்மையாய் நடத்துவதை நம்பித்தான் காரியங்களை அவன் ஒப்புவிப்பான். That's why in the book of Ecclesiastes chapter 10 and verse 20, நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்தை படித்தால், curse not the king, no, not in thy thought, and curse not the rich in thy bedchamber, for a bird of the air shall carry the voice, and that which has wings shall tell the matter. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். அப்ப அர்த்தம் என்னன்னா, இதுக்கு ரொம்ப சிம்பிளா மீனிங் நான் சொல்லுவேன். ஒரு ராஜா கீழே இருந்தா அவருக்கு விரோதமாவே என்ன பண்ணாத, பேசாதப்பா. ராஜாக்கு முன்னாடி ஐயா வாழ்கன்னு சொல்லிட்டு தனியாக போய் அறையில் போயிட்டு இருந்தாலும் ஒளிஞ்சா பரவாயில்ல, இப்படி பேசுறது எங்கே போயிருமா, ராஜாவுடைய காதுக்கு பறவை கொண்டு போயிருமா. நிறைய பறவைகள் இருக்கும் சுற்றி, நல்லா தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட கொடுங்க, கொண்டு போக வேண்டியது என்ன பண்ணிடும், கொண்டு போய் அங்கே வெற்றி வச்சுட்டு வந்துடும். நம்ம நாளைக்கு போய் பாட்டு பாடலான்னு போனால் அவ்வளோதான், நம்ம ஆட்டம் அதோடு முடிஞ்சிடும். ஏயா இப்படி போய் சொன்னியா, அங்கே நேற்றுக்கு வாழ்க பிரைஸ் லாட் சொன்ன, என்கிட்டே சம்பளம் வாங்கிட்டு என்னை பற்றி அங்கே பேசுனியான்னு என்ன பண்ணுவான், ராஜா கேட்பான். அப்போ உண்மையாக பேசணும். பரட்டி பரட்டி மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது. ஒன்று ராஜாவை பிடிச்சிருக்கணும், பிடிக்கலைன்னா போயிடணும், ராஜாவை மாற்றிடணும், நாட்டை மாற்றிடணும். என்னப்பா, அதே நாட்டில் உட்காந்துட்டு அதே ராஜாட்ட சம்பளம் வாங்கிட்டு ராஜாவை பற்றியே நீ குறை பேசினா அது எங்கே போகும், ராஜாட்ட போனி ரொம்ப நாள் நிற்க முடியாது அங்கே. ஸோ எதுவாக இருந்தாலும் நேர்மையாக பேசணும். சில பேர் பாருங்கள், ஆளை பார்த்தா என்ன முகஸ்துதி பண்ணி அவன் உருகி வழிஞ்சிடுற மாதிரி என்ன மாதிரி அவனுக்கு பாராட்டு கொடுப்பாங்க. இவர் ரொம்ப நல்லவர் போல இருக்கே நம்பிட்டு இருப்பான் அந்த ஆள். 2 நாளில் அதே ஆள் தான் என்ன பண்ணியிருப்பார், கவிதை எழுதினால்தான் என்ன பண்ணுவார், கடிதம் போடுவார், மொட்டை கடிதம். இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது. நம்ம எப்பவுமே நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் ராஜாக்களுக்கு முன்பாக கடைசி வரைக்கும் நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சத்தமே வரமாட்டேங்குது, அல்லேலூயா. அப்போ அப்படி இருங்க, உங்கள் வாழ்க்கையில் வேலையில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பர்ஃபெக்ட். மனுஷனுக்காக நான் முகஸ்துதி பண்ண மாட்டேன், நேராக எது இருந்தாலும் நீங்கள் நேராக பேசி பாருங்களேன். இந்த முகத்தில் இந்த முகத்தாட்சியம் பண்ணுறது, இந்த முகத்தில் புகழ்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்கள் வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்குமானால் நான் சொல்லுவேன், நம்மை பிரபுக்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். இந்த மோர்தெகாய் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இவன் போய் உண்மையை சொல்லிட்டு வந்தான். 2 பேர் உன்னை கொல்ல போகிறாங்க பாருங்கள். ஒருவேளை ராஜா அதை உடனே அக்செப்ட் பண்ணலை, ஆனால் முடிவு மகிமை யாருக்குன்னா மோர்தெகாய்க்கு தான் வந்தது. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
கடைசி வரைக்கும் சத்தியம்தான் நிலைத்திருக்கும், பொய் நாவு அறுப்புண்டு போகும். அப்போ அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், பர்ஃபெக்ட் இன் வேர்ட் அண்ட் டீட், will keep you positioned before a king. உண்மையும் நேர்மையுமாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமே ராஜாக்களுக்கு முன்பாக நம்முடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள அது நமக்கு உதவியா இருக்கும். Always a Christian must keep his accounts clean. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய கணக்குகள் எப்பொழுதும் சரியா இருக்கணும். Reports must be true. அவன் என்ன அறிக்கை கொடுக்கிறானோ அது நம்ப தகுந்த அறிக்கையாக இருக்க வேண்டும். No false submissions. எந்த காரணத்திலும் அதுல எந்த பொய்யும் கலந்துடக்கூடாது. Keep yourself pure and you will stand before kings. நீங்கள் உங்களை உண்மையும் உத்தமமாய் வைத்துக் கொள்கிற பொழுது ராஜாக்களுக்கு முன்பாக நிச்சயமாகவே நிற்பீர்கள். Don't exaggerate. இல்லாத காரியத்தை இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Keep your words clean and pure. The Lord will lift us up before kings and make us stay there. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வார்த்தையிலும் நேர்மையாக நடப்பீர்களானால் நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். Number 3. மூன்றாவது காரியத்தை கவனிப்போம். Daniel 1:21. தானியேலுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம். And Daniel continued even unto the first year of King Cyrus. கோரேஸ் ராஜபானம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். Now we know about Daniel. தானியேலை குறித்து நமக்கு தெரியும். Daniel came into the country of Babylon by force. இந்த தானியேல் இந்த பாபிலோன் என்ற ராஜ்யத்துக்கு அவன் கைதியாக கொண்டு வரப்பட்டவன். He was a captive. அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு கைதியாகவே உள்ளே கொண்டு வரப்பட்டவன். The Bible here says he was in the palace or he was stood before the king until the first year of Cyrus. கோரேஸ் என்கிற ராஜாவினுடைய முதலாவது வருஷம் மட்டுமே தானியேல் அங்கே இருந்தான் என்று படிக்கிறோம். This is very very interesting. ஏன்னா இத பார்த்தீங்கன்னா மிக மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியும். Daniel survived standing before kings, not just one but actually 4 kings. இந்த தானியேல் ஒரு ராஜாக்கு முன்பாக அல்ல 4 ராஜாக்களுக்கு முன்பாக நின்ற ஒரு மனிதன். Number 1, முதலாவது he stood before Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் என்று சொல்லுகிற அந்த ராஜாக்கு முன்பாக நின்றான். Number 2, இரண்டாவது he stood before Belshazzar. பெல்சாச்சார் என்று சொல்லுகிற அந்த ராஜாக்கு முன்பாக நிற்கிறான். The son of Nebuchadnezzar. இந்த இவன் நேபுகாத்நேச்சாருடைய மகனாய் இருந்தவன். And then third, there was a third king by the name of Darius who conquered Babylonian empire, and Daniel continued to work for the third king Darius. மூன்றாவது தரியு என்று சொல்லுகிற ராஜா இந்த பாபிலோனிய தேசத்தை பிடித்தான். அவனுக்கு முன்பாக இந்த தேசத்தை கைப்பற்றின அந்த ராஜாவாகிய தரியுவுக்கு முன்பாகவும் தானியேல் நிற்கிறான். And then there was the fourth king who came and captured Darius empire, overthrew it and became the king. He was Cyrus. இந்த தரியு ராஜாவினுடைய அரசாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இன்னொரு ராஜா வருகிறான். அவனுடைய பேர் கோரேஸ். அந்த ராஜாவுக்கு முன்பாகவும் தானியேல் நிற்கிறான். Nebuchadnezzar, Belshazzar, Darius and Cyrus. 4 ராஜாக்கள், நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு, கோரேஸ். He survived through 4 kings. 4 ராஜாக்கிட்டயும் அவன் இருக்கிறான். This is not natural actually, not very easy to find everywhere. நீங்க சாதாரணமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கண்டுபிடித்து விட முடியாது. See, when a new king comes into power, ஒரு புதிய ராஜா பதவிக்கு வந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். he will change the assistants and the officers first thing. முதலாவது அவன் என்ன செய்வான்? அங்க இருக்கிற மந்திரி பிரதிநிதிகள் அதிகாரிகளை மாற்றி விடுவான். He will transfer them. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்பிடுவான். And he will force them to resign. அல்லது அவர்களை ராஜினாமா பண்ண வைத்து விடுவான். And he will replace new people who are favorable to him. இவருக்கு சாதகமாய் இருக்கக்கூடிய புதிய நபர்களை அந்த இடத்திலே பதவிக்கு வைப்பான். But now you see here Daniel stayed on with almost 4 kings. ஆனால் இங்கே ராஜாக்களுக்கு முன்பாக 4 ராஜாக்களுக்கு முன்பாக தானியேல் நிற்கிறான். Why? ஏன்? I would point out one character in this beautiful man. இந்த தானியேல் என்று சொல்ற அருமையான மனிதனிடத்துல ஒரு சுபாவத்தை நான் பார்க்கிறேன். Principled life. தீர்மானத்துல உறுதியா இருக்க, கொள்கை உறுதி உள்ள மனிதன். Life driven by principles. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன கொள்கை இருந்ததோ அந்த கொள்கையை கடைசி வரையிலும் உறுதியா இருந்தார். 2 instances we can see that. அதுல 2 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். 2 சந்தர்ப்பங்கள்ல இது வெளிப்படுகிறது. Daniel 1:8.
தானியேல் 1ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்திலே Daniel purposed in his heart that he would not defile himself with the portion of the king's meat. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு. Daniel 6:10. தானியேல் 6ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். Daniel knew that the writing was signed, yet he went into his house, his windows being open in the chamber towards Jerusalem. He kneeled upon his knees 3 times a day and prayed and gave thanks before his God, as he did aforetime. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். He was so strong in his principles, no king, no power, no government, no order can change him. இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாகவே கடைசி வரையிலே இந்த தானியேல் இருந்தான். எந்த அரசாங்கம் வரட்டும், என்ன அதிகாரம் வரட்டும், என்ன விதமான சட்டங்கள் வரட்டும், தான் தன்னை மாற்றிக்கொள்ள போகிறதில்லை. Why? ஏன்? He chose to please God rather than man. மனிதனை காட்டிலும் தேவனை தான் பிரியப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அவர் தீர்மானித்து விட்டார். He was very strong in that principle. இந்த தீர்மானத்திலே கொள்கையிலே உறுதி உள்ளவராக இருந்தார். Now, sometimes we can have all these principles when the powers are favorable to us. பாருங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க நமக்கு சார்பாக இருக்கும் பொழுது, அவங்களோட நமக்கு நல்ல உறவு இருக்கும் பொழுது நம்ம இந்த கொள்கைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். But Daniel came to Babylon not as a prince but as a captive. இந்த தானியேல் இந்த பாபிலோன் தேசத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு ராஜகுமாரனாக அல்ல, ஒரு சிறை கைதியாக உள்ளே வருகிறார். Now in English there is a word, there is a proverb, they say beggars cannot be choosers. பிச்சைக்காரர்களுக்கு தெரிந்தெடுப்பு இல்லை என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. That means when a beggar comes to your house, இப்போ ஒரு பிச்சைக்காரர் உங்க வீட்டுக்கு வர்றாருன்னு வைங்களேன், and he says I'm hungry, அவர் சொல்றாரு அம்மா பசிக்குதுமாங்கறாரு, and you give him some curd rice, நீங்க என்ன பண்றீங்க, வீட்ல தயிர் சாதம் இருக்கு அதை எடுத்து கொடுக்குறீங்க. he says தயிர்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டு பழக்கம், இதா இருந்தா வறுத்து கொடுங்க அப்படின்னா கொடுப்பீங்களா? வர்றதே பிச்சை எடுக்கிறதுக்கு இதில் வேறு என்னவா தயிர் சாப்பிட மாட்டாராம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நிச்சயமாக சொல்லுவோம். இப்போ இவர் இங்கே போனது கைதியாக போயிருக்காரு. நான் ராஜ சாப்பாடெலாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல, எங்களுக்கு தனியாக சமைச்சு கொடு. நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் என்ன தான் சாப்பிடுவோம். சரி, வேறு யாராவது சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னா பரவாயில்லைங்க, ஏதோ அடிமை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னா பரவாயில்ல. யார் சாப்பாடு சாப்பிட மாட்டாராங்க இவர்? அது எப்படி இருக்குது? வந்ததே நீ அடிமை, இதில் ராஜா சாப்பாடே நீ சாப்பிட மாட்டியா? ஏதோ ஐயா என்னமோ தயவு பண்ணி உனக்கு சாப்பாடு கொடுத்தா ராஜா சாப்பாடே வேணான்னு சொல்கிறீ. அவன் சொல்கிறேன் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், ராஜா சாப்பாடாக இருந்தால் கூட நான் தீட்டுப்பட மாட்டேன். நின்னாங்க நான் நம்பினதுக்காக நின்னான். 3 வேளை ஜோம் பண்ணா சிங்கத்தின் கேபியில் போடும். அப்படியா? சரி பரவாயில்ல, ஜோம் பண்ணிட்டே போகிறேன், ஜபத்தை நிறுத்த முடியாது. ஜோம் பண்ணாங்க. அதுக்காக தான் கர்த்தர் இறக்கி என்ன பண்ணார்? சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டதும் அல்லாமல் அவனை இன்னும் மேன்மைப்படுத்தினார். பெல்சஷாருக்கு போய் அவன் தீர்க்க தரிசனத்தை விளக்கி கொடுக்குறான். மெனே மெனே தெற்கேல் உப்பார்சின்னா விளக்கம் கொடுத்த உடனே அவர் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உன் கிஃப்ட் உன்னோடைய இருக்கட்டும், உன் கிஃப்ட் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்கிறதான் நான் சொல்லுவேன். மனுஷனுக்காக அவன் நிற்கவே இல்லைங்க. he always stood for God. அவன் தேவனுக்காக எப்பொழுதும் நின்ற ஒரு மனிதர். strong principles. அவருடைய தீர்மானங்களிலே உறுதியா இருந்தார். See, I don't have a very big experience in ministry. நான் ஊழியத்துல பெரிய அனுபவம் எனக்கு இல்ல. Very small experience I have. என்னுடைய அனுபவம் குறைந்த அளவு அனுபவம் தான். It is I wouldn't even say I have an experience, I'm just learning. எனக்கு அனுபவம் இருக்குன்னு கூட சொல்ல, இன்னும் கற்றுக்கொண்டு தான் நான் இருக்கிறேன். But I see people who have gone before me and who are elder to me. எனக்கு முன்பாய் கடந்து போன பரிசுத்தவான்கள் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியோர்களை நான் நினைக்கிறேன். And one thing that strikes me in all of their lives is these people had something so dear to them. They held it as a principle, they never compromised for anybody. இவங்கள் எல்லாம் நான் பார்க்கிற ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்தை ஒரு உறுதியான தீர்மானமாய் வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதை பற்றி பிடித்து கொண்டே இருந்தார்கள். Whatever God impressed on their life in the beginning, they never left it till the end.
தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்துல எந்த காரியத்தை உறுதிப்படுத்தினாரோ அதை கடைசி வரையில கைவிடாதபடி பிடித்து கொண்டே இருந்தார். It can be things regarding as simple as dress. ஒரு சாதாரணமாக உடை அணிகிற காரியமா கூட இருக்கலாம். If God had impressed upon them about something, I found these people staying in that for the last breath of their life. ஆண்டவராகிய தேவன் அதை அவர்களுக்கு உணர்த்தி இருப்பாரானா கடைசி வரையில அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த கொள்கையில உறுதியா இருந்தாங்க. Some people God has impressed upon them regarding living a particular lifestyle. சிலருக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட விதமாக வாழுகிற காரியத்தை சொல்லி இருப்பாரானா I have seen these saints holding on to that principle in spite of every problem. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் எந்த விதமான வாழ்க்கை பாதையில தேவன் அழைத்தாரோ அதே பாதையில தான் அவங்க எல்லா சூழ்நிலையிலும் கடந்து போனாங்க. Sometimes our bosses must know that we are people of principles. சில வேளையில நமக்கு மேலதிகாரிகளாக இருக்கிறவர்கள் நாம் தீர்மானத்தில் உறுதி உள்ள நபர்கள் என்பதை அறிய வேண்டும். These people will not do that. அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி. They will not eat that. இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டாங்க. They will not eat that. இந்த காரியத்தை அவங்க சாப்பிட மாட்டாங்க. They will not come here. அவங்க இங்க வர மாட்டாங்க. They must know about the principles we hold dear to us. நீங்கள் எப்படிப்பட்ட கொள்கையை உங்களுக்கென்று வைத்திருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். Daniel suffered a few things because of staying in his principles. தன்னுடைய கொள்கையிலே உறுதியாய் இருந்ததனாலே அந்த தானியேலுக்கு சில துன்பங்கள் ஏற்பட்டது உண்மை. But ultimately he came out victorious. ஆனா முடிவு என்ன? ஜெயம் யாருக்கு உண்டானது? தானியேலுக்கு உண்டானது. Hallelujah. Hallelujah. When we stand for principles, some elements will become jealous about us. பாருங்க, ஒரு கொள்கைக்காக உறுதியான தீர்மானத்தோட நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். சிலர் உங்கள் மேலே எரிச்சல் உள்ளவர்களா இருப்பார்கள். But if those principles are based on the word of God, God will stand on our side. ஆனால் அந்த தீர்மானங்கள் தேவ வார்த்தையின் அடிப்படையில் உண்டானதா இருக்குமானால் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தராய் இருப்பார். Hallelujah. Number 4. நான்காவது காரியத்தை கவனிங்க. Esther 2:17. எஸ்தருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னியர்களை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. Esther was an orphan girl. இந்த எஸ்தராக இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் அனாதையான ஒரு பெண். No father, no mother. தாயும் தகப்பனும் இல்லாதவள். And nobody to recommend her. அவளுக்கு குறித்து சிபாரிசு பண்ணவும் ஆள் இல்லை. Nobody to lift her up. அவளை உயர்த்தி விடுவதற்கும் யாரும் இருக்கவில்லை. But God came down to lift her up and made her the princess, made her the queen. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய தயவு அவளோடு இருந்ததனாலே அவள் ராஜாத்தி என்கிற ஸ்தானம் வரைக்கும் உயர்ந்தாள். And there are a few things I don't have time to explain, but you can note it down. From obscurity to becoming a queen, there are a few things we should learn from Esther's life. தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருகிற இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. நேரம் இல்லைனால நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். The main title will be Esther's preparation took her before the king. முதல்ல அதுல உண்மையா நான் சொல்ல விரும்புவது அவள் செய்து கொண்ட ஆயத்தங்கள். எல்லா காரியத்துக்கும் அவள் ஆயத்தப்பட்டிருந்தாலே அது அவளை மேலே கொண்டு வரும். Preparation. ஆயத்தம் என்பது முக்கியம். 4 preparations. 4 ஆயத்தங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். You may be going for an interview, you may be going for a job, you may be going for anything, but these 4 preparations are important. நீங்க ஒரு நேர்முக தேர்வுக்கு போகலாம் அல்லது ஒரு வேலைக்கு போகலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு போவீர்களானால் அந்த உயர்வு உங்களுக்கு உண்டாகுவதற்கு இது முக்கியம். Number 1. முதலாவது, if you read Esther 2:13, I think. எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை பாருங்கள். There the Bible says she did not take anything more than what the eunuch gave her. அவள் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திற்கும் அதிகமாக ஒன்றும் கேட்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். The first word I want to bring up is presentation. முதலாவது தன்னை முன்பாக வைத்துக்கொள். எப்படி தன்னை முன்பாக காண்பிப்பது? Prepare your presentation. நீங்கள் என்ன காண்பிக்க போகிறீர்களோ அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க எப்படி உங்களை படைக்க போறீங்க? ஒரு ஆளுக்கு முன்னால, ஒரு ராஜாவுக்கு முன்னால நீங்க ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஒரு குறிப்பிட்ட விதமா நீங்க உங்களை என்ன பண்ணணும்? பிரசன்ட் பண்ணணும்.
நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்க, அது ரொம்ப தமிழில் சொல்லுவாங்க முதற் கோணல் முற்றும் கோணல்னால. இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். எஸ்தரை பார்த்தீங்கன்னா she prepared very well the way she presented herself before the king. ராஜாக்கு முன்பாக தன்னை காண்பிக்கிற காரியத்திலே அவள் எல்லா ஆயத்தத்தையும் அவள் செய்திருந்தாள். There was a chamberlain in charge of the whole harem of the virgins, and he recommended something, and she took his advice and presented herself so she could obtain favor from the king. இந்த பெண்களுக்கு அதிகாரியாய் வைக்கப்பட்டிருந்தவன் ஒரு ஆலோசனையை கொடுத்தான். அந்த ஆலோசனையை அவள் உள்ளே எடுத்து எப்படி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அப்படி ஆயத்தப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறார். In Genesis 41:14, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 41:14 படிப்பீர்களானால், Pharaoh called for Joseph and asked him to come inside. இந்த பார்வோன் யோசேப்பை அழைத்து முன்பு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்படி சொல்லுகிறார். And beautifully it says they hastened Joseph to come. அது காவல் கிடங்கிலிருந்து ரொம்ப தீவிரமாக அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று படிக்கிறோம். But the Bible says he shaved himself, changed his clothes and came before Pharaoh. அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துல வந்தான். அவசரமா கூப்பிட்டாங்கன்னா கைதி வஸ்திரத்திலே ஓடி வரல. அங்க என்ன பண்ணா, நல்லா ஷேவ் பண்ணி ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டு, ராஜா பார்க்கும்போது நம்மளை கைதியாக பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நீ யார் முன்னாடி போய் நிற்க போகிறேன்னா யார் முன்னாடி நிற்க போகிற, ராஜாவுக்கு நடிப்பா, ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக போட்டு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு நீட்டாக நில்லு. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற ஆயத்தத்தில் ஒரு ஆயத்தம் என்னென்னா, ஒழுங்காக உடை அணிந்து தலைமுடியை ஒழுங்காக வெட்டி ஒழுங்காக ஷேவ் பண்ணி போய் நிற்கணும். உங்களை பார்க்கும்போதே இவன் கையில் வேலையை கொடுக்கலான்னு தெரியணும். தூங்கி எழுந்து போகக்கூடாது. ஆற தூக்கத்தில் கசங்கன சட்டை, பாதி தாடி அங்கே இங்கே தொங்கிட்டு, தலையிலெல்லாம் பேனு, இப்படிலாம் போய் நின்னீங்கன்னா வேலை கிடைக்காது. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கரெக்ட் தான். கர்த்தர் உங்களோடு இந்த பேனையை வழக்க சொன்னார். சொல்லுங்கள் பார்ப்போம். ஒழுங்காக சுத்தமாக ட்ரெஸ்ஸை போட்டு நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். எங்கே ஃபார்மல் வேர் போடணுமோ அங்கே ஃபார்மல் வேர் போடணும். இன்ஃபார்மல் வேரில் இன்ஃபார்மல் வேர் போடணும். கேஷுவல்ஸில் வந்து நீங்கள் போய் இன்டர்வியூவுக்கு போனீங்கன்னா சில பேர் என்னது ஹையர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு போனீங்கன்னா அவர் பார்ப்பார், இவன் உட்கார வேண்டிய பொசிஷன் ஒரு ஆஃபீஸர், இப்படி டிஷர்ட்டை போட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு தலை கூட சரியாக சீவம் வந்திருக்கானே, இவனுக்கும் இந்த பகுதிக்கும் பதவிக்கும் தகுதி இல்லை, விட்டுருவாங்க. என்னதான் திறமை இருந்தாலும் ப்ரெசன்டேஷன், ஆள் பாதி எல்லாம் படித்து தான் வச்சுருக்கோம் இல்லை, ஆனால் எவ்வளோ பேர் செய்கிறோன்னு தெரியல. ஒரு ஆளை பார்க்கும்போதே ப்ராமிஸ் இருக்கணும் இல்லை. ஒரு பாஸ்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், ஒரு மாஸ்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஆளை பார்க்கும்போதே இவரில் நம்ம உள்ளே இழுக்கலாம் அப்படின்னு தோணணும். யோசிப்பு நேற்றுக்கு வரை கைதி இப்போ நான் ராஜ்மன் அணிஞ்சிக்கிறேன்னா அப்படி போயிடக்கூடாது, நீ மாற்றணும். எஸ்தர் தன்னை அழகாக ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எப்படி ராஜா விரும்புவாரோ அதற்கேற்ற விதமாய் தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு போனாள். Offensive clothing, offensive attire will not fetch the favor of the king. நம்ம போடுற ஆடை சரியில்லாமல் இருக்குமானால், அந்த தகுதிக்கு ஏற்ற வண்ணமாக இருக்குமானால், இல்லாமல் இருக்குமானால் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்காது. நான் எல்லாருக்கும் சொல்வேன், உங்கள் வஸ்திரங்கள் வந்து உங்களை பிரதிபலிக்கணும், உங்களுடைய மரியாதையை கூட்டணும், உங்களுடைய மதிப்பை என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். பவுல் சொல்லும் பொழுது தகுதியான வஸ்திரம் போடுங்கன்னு போடுது. அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தகுதியை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் சொல்லுங்க, வஸ்திரம் போடணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. நம்ம ஒரு டிஷர்ட் வாங்கினா கூட அதில் என்ன வாசகம் எழுதியிருக்குன்னு பார்க்கணும். சிலர் என்னென்னமோலாம் சர்ச்சு கூட போட்டு வரீங்க, அது பண்ணாதீங்க. அது உங்களுடைய நன்மதிப்பையும் நன்பெயரையும் என்ன பண்ணிடும், கெடுத்து போடும். என்ன வஸ்திரமும் போடுறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் ஒரு வஸ்திரம் சைஸ் வாங்கும் போது கூட இந்த சைஸு நம்முடைய தானான்னு பார்த்து வாங்கணும். சில பேர் பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டியது இப்போ போடுறாங்க இல்லை, அப்படி போடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது. சில பேர் பார்த்தா ஆள் பெரிய ஆளாக இருப்பாங்க,
சின்ன பிள்ளைங்க மாதிரி போட்டிருப்பாங்க ட்ரெஸ். அப்படியே போடக்கூடாது. உங்களை மதிக்க மாட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நீளமாக வஸ்திரம் போடணுமோ, எவ்வளவு அழகாக வஸ்திரம் போடணுமோ, தகுதியான வஸ்திரம் போட்டு நிற்கணும். நின்னாதான் ஜனங்கள் நம்மை ராஜா முன்னாடி நிற்க போகிறேன், மனுஷனுக்கு இல்லை, யாரு ராஜா முன்னாடி நிற்கணும்னா பிரசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்லுவேன் பேஷன்ஸ். ரெண்டாவது பொறுமை. எஸ்தர் 4:8. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், very patiently she took the matter of great significance to the king. அவள் இந்த காரியத்தை, இந்த தகவலை ராஜாவிடத்தில் கொண்டு போன வேளையிலே அழகாகவும் அமைதியாகவும் கொண்டே ராஜாவிடத்தில் சேர்க்கிறார். The whole nation is boiling in perplexion. அந்த தேசம் முழுவதுமே கொந்தளித்த ஒரு நிலையிலே இருக்கிறது. And Esther is the only representative who can go and finish the matter. இந்த யூதர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை சொல்லக்கூடுமானால் அதை எஸ்தர் ராஜாத்தி மாத்திரமே செய்ய முடியும். How did she go? ஆனா அவள் எங்கே எப்படி போனாள்? Patience. அமைதியோட போறா, பொறுமையோட. அந்த அம்மா போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படி அலறல. எப்படின்னா, ஐயோ என்ன கொல்ல போறாங்க, என் ஜனத்தையும் கொல்றதுக்கு இந்த ஆமான் தீர்மானம் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி கத்தலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜாவுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா இன்னைக்கு ராத்திரி என்ன வச்சுருக்கேன், ஒரு விருந்து வச்சுருக்கேன். அந்த விருந்தில் என்ன பண்ணணும், ராஜா வந்து சாப்பிடணும், ஆமானும் வந்து என்ன பண்ணணும். எப்படி பாருங்க. சரி, முதல் நாள் சாப்பிட்டா உடனே வா கதையை உடைச்சா இல்லை, இந்த ராஜாவுடைய கண்ணில் தயவு கிடைச்சா எனக்கு என்ன வேணும், ரெண்டாவது நாளும் சாப்பிட வாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே உனக்கு என்னமா வேணும், பாதி நாட்டை கூட கொடுத்துட்றேன், அதெல்லாம் வேணாம், இன்னொரு நாள் வரீங்களா சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு போட்டு என்ன பண்ணா, எதிரியை என்ன பண்ணா பிடிச்சி வச்சாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பாடு அப்புறமா போடுறதுக்கு சாப்பாடை சமைச்சு வச்சு சண்டே ஆரம்பிச்சிடும். சாப்பாடு சாப்பிட்றக்கு ஆள் இருக்காது, சண்டையும் ஓயாது. என்ன அழகாக மூவ் பண்ண. அப்புறம் பேஷன்ஸ், எல்லாம் காலத்திற்காக பொறுத்திருந்து காரியங்களை செய்யும்போது என்ன ஆசீர்வாதம் பாருங்க. தேசமே காக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமைங்க, பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பொறுமையாக நம்ம காரியங்களை நான் நடத்தும் போது ராஜாவுடைய கண்கள் நமக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். மூணாவது ப்ரேயர், ஜெபம். ப்ரேயர், ஜெபம். எஸ்தர் 4:16. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் said, I will not eat and drink for 3 nights and days, and I also want the whole Jewish people to fast with me. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். So before she can stand before the king, praying for 3 days. அங்கே 3 நாட்கள் அந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாகவே அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். I would say, before you go for an interview, before you stand before an officer, a great man of authority, don't forget to pray. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகலாம், அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நிலை ஏற்படலாம், மேலதிகாரிகளை காண வேண்டிய நிலை ஏற்படலாம். நீங்க ஜெபம் பண்ணாம அங்க போக வேண்டாம். Why we should pray? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? The Bible says the heart of the king is in the hand of the Lord. அங்கே ராஜாவினுடைய இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. He will turn as he wills. அவர் எப்படி சித்தமாய் இருக்கிறாரோ அப்படி திருப்பதற்கு நம்முடைய தேவனுக்கு வல்லமை உண்டு. நீங்க முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருதயத்தை என்ன பண்ணிடுவாரு, ஆமென், திருப்பிடுவாரு. பாதி இன்டர்வியூ அப்பவே முடிஞ்சு போச்சு. ஆமென். இல்ல, கர்த்தரால் செய்ய முடிய அதிசயமான காரியம். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம வேலைக்கு போகாதீங்க, ஜெபம் பண்ணாம அதிகாரியை சந்திக்காதீங்க. ஜெபிப்பீர்களானா தேவ தயவு நம்ம மேல் இறங்கும். நாலாவது பெட்டிஷன், விண்ணப்பம். பெட்டிஷன், விண்ணப்பம். I told you already, Esther 5:3-4. அங்கே எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அதை நாம் படிக்க முடியும். Keep your words under control. உங்களுடைய என்ன வார்த்தைகளை பேச போறீங்களோ அந்த வார்த்தைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்க. Don't blabber before a king. ஒரு ராஜாக்கு முன்பாக வாயை திறந்து உளறி விடாதீங்க. Carefully mark your words and speak the right words. நீங்கள் சரியான வார்த்தையை அளந்து அந்த இடத்தில் பேசுங்கள். Write this down if you can. Speak the right words to the right people at the right time in the right manner.
சரியான ஆளிடத்தில் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். ஆமென். என்ன அழகா பேசினா பாருங்க. சொந்த மனைவி தான், ஆனால் என்ன அழகா பேசினா. ராணி என்று அவள் பேசல. தயவு கூர்ந்து வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க. கடைசி அந்த ஆளுக்கு எதையாவது ஒன்று சொல்லம்மா, சாப்பாடே அவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன வேணும் சொல்லு. என்ன நடந்துச்சு கேட்டா பாருங்க, என் ஜீவனை எனக்கு தாரும். உன் ஜீவனா, உனக்கு என்ன பிரச்சனை? யார் அந்த ஜீவனுக்கு விரோதம் மதம் உட்காந்துருக்கானு? ஆமா நான் தான். அவ்வளோதான். அந்த ஆள் ஆடி போயிட்டான். ஏன்னா இவர் ஏற்கனவே 3 நாள் சாப்பிட்டு குடுகாலத்தில் இருக்கார். இப்போ அவர் மனசை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. என்ன பெட்டிஷன் எவ்வளோ அழகாக வைத்தா பாருங்க. பியூட்டிஃபுல்லி she put it. So when you stand before kings, mark the words you say. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற பொழுது உங்கள் வார்த்தைகளை கவனிங்க. Fifth personality, ஐந்தாவது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நபர் 1 Samuel 17:31. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துடைய 31வது வசனம். When the words were heard which David spake, they rehearsed before Saul, and he sent for him. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். Who is calling whom? இப்ப யாரை கூப்பிடுறாங்க? The king is calling the shepherd boy. இந்த ராஜாவா இருக்கக்கூடிய சவுல் ஆடு மேய்க்கிற தாவீதை அழைக்கிறான். Until yesterday he was in obscurity. நேற்றே நாள் வரையிலே அவன் சாதாரண தாழ்மையின் நிலையிலே இருந்தவன். Today he is standing before the king. இன்றைக்கு ராஜாவுடைய சமூகத்திலே நிற்கிறான். What gave him a place in the king's presence? இப்படிப்பட்ட சந்தர்ப்பம், ராஜாவுடைய சமூகத்துக்குள்ளே வருகிற சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? The Bible clearly says they rehearsed what he said to the king again. அவன் ராஜாவினிடத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை திரும்ப சொன்னான். இவன் சொன்ன காரியத்தை ராஜாவிடத்துல சொன்னாங்க. அதுக்காக இந்த ஆள் என்ன பண்ணாங்களாம், உள்ள வாப்பா அந்த தாவீதை கூட்டுவாங்க. சொல்லிடுறேன், இது ரொம்ப கஷ்டமான நேரம் இஸ்ரவேல் ஜனத்திற்குல்ல. ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. டெய்லி இந்த பெலிஸ்திய ராட்சசன் கோலியாத் வந்து டெய்லி முழக்கமிடுறான், என்னோட யாராவது சண்டை போடுவாங்க. 40 நாள் வந்து போகிறான். இதை சந்திக்கிறதுக்கு முடியாமல் தேசமே குழம்பி போயிருக்கு. இந்த நேரத்தில் ராஜாட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? சப்போஸ் இன்னைக்குன்னா என்ன சொல்லுவாங்க, எங்க பாகிஸ்தானோட யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரம் போய் ராஜாட்ட போய் இன்னும் தனியாக போய் பார்த்துட்டு வரேன்னா அதெல்லாம் இப்போ நேரம் கிடையாது, ராஜா ரொம்ப பிஸியாக இருக்கார், இப்போல்லாம் அவரை பார்க்க முடியாது, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு சொல்லுவாங்க. கரெக்டா? அதே போல தான் அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ராஜா இல்லைப்பா அவனை நான் பார்க்குறேன், வர சொல்லுங்கன்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, David's words attracted the king. இந்த தாவீது எந்த வார்த்தையை பேசினானோ அந்த வார்த்தை அந்த ராஜாவை கவர்ந்தது. 17:26. நீங்கள் 1 சாமுவேல் 17:26 படிப்பீர்களானால், the last part I will read for. Who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று அவன் சொன்னான். Verse 36. 36ல second part, this uncircumcised Philistine shall be as one of them, seeing he has defied the armies of the children of God. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் இவைகளில் ஒன்றை போலவே இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. 37. 37வது வசனத்திலே, the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of this hand of this Philistine. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கப்பியும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அதை படிச்ச உடனே. வித்தியாசமா எனக்கு இது தோணுச்சு. பலமுறை படிச்சிருக்கேன், வித்தியாசமா தோணுச்சு. எப்படி தோணுச்சுன்னா, அந்த ராஜா வந்து இத்தனை நாட்கள் அந்த பெலிஸ்தியனை பற்றி அவன் கேள்விப்பட்ட எல்லா கதையும் என்னன்னா நெகட்டிவ் தான். அவன் உயரமாக இருக்கான், இவ்வளோ பெரிய பட்டயம் வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய கேடகம் வச்சுருக்கான், அவன் சத்தம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அவனோட சண்டை போடுறதுக்கு யாராலும் முடியாது, வர்ற ஆர்மி ஜென்ரல்லாம் டெய்லி வந்து அவனை பற்றி குறை தான் சொல்லியிருப்பான். அவனை பெரிய ஆளாக காமிச்சு அவன் வந்து அங்கே ஒரு சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன், அந்த விருத்த சேதனம் இல்லாதவனை நான் பார்த்துக்கிறேன். எப்படி இருக்கும் அது ராஜாவுக்கு? அவருக்கே தைரியம் இல்லை, இவன் பேசுகிறான் அப்படி. நான் அந்த சிங்கத்தை கொண்டிருக்கேன், கரடியை கொண்டிருக்கேன், இவெல்லாம் ஏமாத்துறான், இவனையும் கிழிச்சு போட்டுருவேன். ராஜாவே ஆடி போயிருப்பார். அவன் இப்படி பேசுகிறான், எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, இவன் வித்தியாசமாக சொல்கிறான். அதே கதை தான், இவன் வேறு மாதிரி சொல்கிறான். I gave a title to this man. His passion took him before the king.
அவனுடைய வைராக்கியம் அவனை ராஜாக்கு முன்பாக கொண்டே நிறுத்தினது. Passion. அவன் என்ன வேலை செய்யறானோ அந்த வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். Professionals will see the problems, passionate people will see the possibilities. பாருங்க, தொழில்ல திறமை உள்ளவன் என்று சொல்றவங்க பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. ஆனா வைராக்கியமும் உற்சாகம் உள்ளவங்க பிரச்சனைக்கு தீர்வை பார்ப்பாங்க. Hallelujah. Hallelujah. Let me repeat. நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். Professionals will see the problems, but passionate people will see the possibility. தொழில்ல நிபுணர்களா இருக்கிறவங்க பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. ஆனா உற்சாகமும் வைராக்கியமும் உள்ளவங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தான் பார்ப்பாங்க. Now what does the king want? இங்க ராஜாவுக்கு என்ன தேவை? He does not want problems. இந்த ராஜாவுக்கு இப்ப பிரச்சனை வேண்டியதில்லை. He wants solutions. அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு தான் வேணும். The whole nation of Israel was talking about problems. இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்கள் முழுவதுமே பிரச்சனையை குறித்து தான் பேசுகிறார்கள். But this man, a little young boy, David, spoke about possibility. ஆனா இளவயதா இருக்கக்கூடிய இந்த பையனா இருக்கக்கூடிய தாவீது பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரான். நம்ம என்ன பேசுறோம்? எதை பேசுறோம்? ராஜா முன்னாடி தயவு வேணும் என்ன பேசணும் தெரியுமா? சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து நம்மகிட்ட 10 நிமிஷம் பேசினா நம்ம மூடே ஆஃப் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அது நாளே இருண்டு போன மாதிரி இருக்கும். ஏன்டா இவன் உள்ள வந்தான், நல்லா சந்தோஷமா ஆரம்பிச்சேன், பிரச்சனை 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 பிரச்சனை. ஆனால் சில பேர் வருவாங்க பாருங்க, பிரச்சனை இல்லை, சொல்யூஷன் கரெக்டாக கொண்டு வருவாங்க. bring solutions. When you bring solutions, the king's favor will come upon you. நீங்கள் தீர்வுகளை கொண்டு வருகிற பொழுது ராஜாவுடைய கண்களிலே தயவு உண்டாகும். In your office, if you constantly are a person who brings upon complaints and complaints, the principal does not want to meet you again. நன்றாக கவனிச்சு பாருங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது உங்களுடைய ஸ்கூல்லையோ தொடர்ந்து பிரச்சனைகளே முன்வைக்கிற ஒரு நபராக இருந்தா மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காது, அவர்கள் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய போறதில்லை. They will not want to face you. உங்க முகத்தை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்காதுங்க. But you talk about possibilities. ஆனால் அங்கே தீர்வு காணக்கூடிய வழிமுறைகளை சொல்வீர்களா? You talk about solutions. எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற ஆலோசனை சொல்வீர்களா? You have a passionate spirit to find a result, you find an answer. இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்தால் முடிவு உண்டாகும் என்ற விடை உங்கள் கையில் இருக்குமானால் the king will meet you. அங்கே ராஜா உங்களை சந்திக்க பிரியப்படுவார். Hallelujah. Hallelujah. I heard this story. ஜப்பான்ல வந்து ஒரு சோப்பு கம்பெனி இருந்துச்சாம். இந்த கதை எங்கேயோ படித்தேன் நான். இந்த சோப்பு கம்பெனியில் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருமா. என்ன கம்ப்ளைண்ட்னா, நிறைய சோப்பு டப்பாவில் சோப்பை காணோம்னு வரும். இது என்னென்னா மிஷினில் வர்ற ஒரு ப்ராப்ளம். லட்சக்கணக்கான சோப்பு அவங்க தயாரித்து எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டாக மிஷினில் அப்படியே சோப்பு டப்பாவில் எல்லாம் மிஷின் தான் சோப்பு உள்ளே போட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சில டப்பாவில் என்ன போகாது, சோப்பு போகாமல் அப்படியே போயிட்டு அது மார்க்கெட்டுக்கே போயிடுது. அப்போது பெரிய போர்ட் மீட்டிங் கூப்பிட்டு நம்ம பேரே கெட்டு போகுது, இந்த மாதிரி பிரச்சனை திருப்பி வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு மொத்த போர்ட் மீட்டிங் கூட்டினாங்க. அப்போ ஒருத்தர் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, இதை தீர்க்கணுன்னா மற்ற கம்பெனியில் வைக்கிற மாதிரி ஒரு லேசர் டிடெக்டர் வைக்கணும். அந்த அசம்பிளி லைனில் கடைசியில் வரும்போது ஒரு லேசர் டிடெக்டர் வச்சோன்னா எந்தெந்த டப்பாவில் சோப்பு இல்லையோ அது கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். அந்த டப்பாவை என்ன பண்ணிடலாம், நீக்கிடலாம். எவ்வளோ ஆகும்? 2 கோடி ஆகும். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் அந்த டிஸ்கஷன் ரூமுக்கு வெளியில் இந்த தரையை துடைக்கிற ஒரு மனுஷன் இவங்க டிஸ்கஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். வெளியில் வந்து அவங்கள பார்த்து கேட்டான், நான் என்னங்க டிஸ்கஷன், ரொம்ப நேரமாக தலையை உடைச்சிட்ருங்க, என்ன பிரச்சனை? சோப்பு இது மாதிரி ஆகுது, பிரச்சனை வருது. சரி, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறீங்களா, நான் ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன், நான் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். அவங்க எல்லாரும் அவனை டிஸ்பைஸ் பண்ணாங்க. நாங்கள்லாம் பெரிய படித்தவங்க, நீ என்ன பெரிய, நீ தர துடைக்கிறவன், உனக்கு என்ன தெரியும்? இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் உங்களுக்கு எதாவது பண்ணி காட்டுறேன், இது எப்படி பிரிக்கிறது. அப்படியா, சரி. அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டான். அந்த போர்ட் மெம்பர்ஸ் அவ்வளோ பேரும் வந்தாங்க அசம்பிளி லைனுக்கு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, சோப்பு லைனாக போயிட்டே இருக்கு, அங்கே பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேன் இருந்துச்சான், அதை இழுத்துட்டு வந்து ஆன் பண்ணியிருக்கான். என்னாச்சுப்போம், காலி டப்பாலாம் பறக்குது. எதுக்கு 2 கோடிக்கு மிஷின் வாங்கி உள்ள சோப்பு இருக்குதா இல்லையா, ஃபேனை ஆன் பண்ணால் என்ன ஆகும், அடிக்கிற காற்றுல அந்த ஆளை அந்த கம்பெனியினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக மாற்றினாங்களாம். என்ன அறிவியா இந்த ஆளுக்கு மூளை, இங்கே 2 கோடி பேசிக்கிட்டு எவ்வளோ படித்து உட்காந்துருக்கான், கம்பெனிக்கு நஷ்டம், இவன் வச்சுருக்கான் பாரு மூளை, இந்த தர துடைக்கிறவனுக்கு இருக்க மூளை. உங்களை இப்படி தாங்க ராஜா பார்ப்பாரு. நீ 2 கோடி செலவு வைக்கிறியா, ஃபேனை போட்டு வேலையை முடிக்கிறியா? அவருக்கு என்ன வேணும்? பிரச்சனை தீரணுங்க, சிம்பிளாக முடியணும். அவங்க தான் ராஜா முன்னாடி போய் நிற்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க போய், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஞானம் தாரும்,
பிரச்சனைகளே பேசி 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 காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைக்கு தீர்வாக கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணும்? யோசிப்பு பிரச்சனையும் சொன்னான், அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும்னு சொன்னான். ஆனால் வெறும் பிரச்சனையாக சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? இந்த 7 வருஷம் நல்ல செழிப்பின் காலத்தில் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சேர்த்து வை, மீதி அடுத்தது பஞ்ச காலத்தில் பிரச்சனையே வராது. அவ்வளோதாங்க. ராஜா பார்த்தாரு, அத்தனை பேர் சீனியர்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் வரங்கட்டு சேரை போடுங்கயா, இவன் தான் அடுத்தது, எனக்கு அடுத்தது. என்ன அழகாக இவன் சொல்யூஷன் கொடுக்குறான். நீங்கள் அப்படி சொல்யூஷன் கொடுத்தா பதவி உயர்வு ஆட்டோமேட்டிக்காக வருங்க. பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தால் லாஸ்ட் ரோவில் தான் உட்காரணும். நீங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுங்க, பேஷனேட்டாக லுக் ஃபார் சொல்யூஷன்ஸ். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் பிரச்சனையை பேசுகிறதுலையே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கூறிடுச்சுன்னா நீங்கள் பிரச்சனையை தான் பேசுவீங்க. சொல்யூஷனை தேடி, உங்கள் வாழ்க்கையில் தீர்வுகளை தேடி, இந்த பிரச்சனைக்கு எப்படி நான் முடிவு காணணும்னு நீங்கள் தேட ஆரம்பித்தா நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை கண்டுபிடிச்சிருவீங்க. தாவீது பிரச்சனையை பேச விரும்பலை, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், இந்த பெலிஸ்தீனை கொன்று போடுவேன், அவ்வளோதான். எங்கே போய் உட்காந்தான்னு கேட்டால் ராஜாவுடைய மருமகனாகவே மாறிட்டான். ஐயோ என்ன பதவி உயர்வு, அடுத்த ராஜாவாக அவன் உயர்ந்து விட்டான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு. ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நீங்கள் இந்த அடுத்த குறிப்பெல்லாம். நீதிமொழிகள் 30:28 வாசிங்க. Proverbs 30:28, very interesting verse. The spider taketh hold with her hands and is in king's palaces. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் சிலந்தி பூச்சியுமே. எங்க போய் உட்கார்ந்துருச்சா சிலந்தி பூச்சி? எங்க போய் உட்கார்ந்துருச்சு? அரசர்களுடைய அரண்மனையில் போய் உட்காந்துருச்சான். எது? ஸ்பைடர். நம்ம தான் போக முடியல. சிலந்தி பூச்சி போய் அரசர் அரண்மனையில் உட்காந்து கையை வச்சு, அது இருக்கிற எவ்வளோ கையுங்க, அது நம்ம ஒரு விரல் பட்டா கூட ரசிப்போம். ஆனால் அதுக்கு இருக்கிற பேஷனை பாருங்க. நான் எங்கே இருந்தாலும் எங்கே இருப்பேன்னா, நான் சிலந்தி பூச்சியாக இருந்தாலும் எங்கே தான் இருப்பேன்? ராஜாவினுடைய அரண்மனையில் இருப்பேன்னு சொல்லி தனக்கு இருக்கிற பலத்தை வச்சு வலையை பின்னி என்ன பண்ணிருச்சான்? போய் ராஜா வீட்டில் உட்காந்துருச்சு. நீங்கள் எப்படி இருக்கணும்? இருந்தாலும் எப்படி இருக்கணும்? ராஜா வீட்டில் இருக்கணுங்க. அப்படி ஒரு பேஷன் நமக்கு இருக்குமானா கர்த்தர் நம்ம உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆறாவது, ஆறாவது நபரை குறித்து நாம் பார்ப்போம். Acts 27:23. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனம். For there stood by me this night the angel of God, whose I am and whom I serve, saying, Fear not, Paul, you must be brought before Caesar. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். Acts 9:15. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். And the Lord said to him, Go your way, for he is a chosen vessel to me to bear my name before the Gentiles and kings and the children of Israel. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Sixth character is Paul. ஆறாவது பவுலை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். Paul, who went and stood before Caesar, the emperor of Rome. ரோமனுடைய சக்கரவர்த்தியாய் இருந்த அந்த ராயனுக்கு முன்பதாக அன்றைக்கு நிற்க வேண்டியதாக இருந்தது பவுல். How did he go there? எப்படிங்க போனாரு? How did he go? எப்படி போனாரு? The Bible says he went by preaching the gospel. கர்த்தருடைய வார்த்தையை நற்செய்தியாக அறிவிக்கிறதுனாலே ராஜாக்கு முன்பாக நின்றார். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. How can we stand before kings? நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க முடியும்? If we sincerely preach the word of God, we will go before the king. தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கிப்போமானால் நாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்போம். We must never forget, each of us, wherever we work, we are representatives of our Savior. நீங்களும் நானும் எங்கதான் வேலை செய்தாலும் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும், நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாகத்தான் அங்கே இருக்கிறோம். And the word of God is the word of God who made the heaven and earth. கர்த்தருடைய வார்த்தை அது யாருடைய வார்த்தை? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வார்த்தை. Now everybody please lift up your Bible for 1 minute. எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை ஒரு நிமிடம் உயர்த்தி காண்பீங்க. எல்லாரும் கை தூக்கி இந்த பைபிளை தூக்கி காட்டுங்க பாப்போம். இது யாருடைய வார்த்தை? அந்த கர்த்தர் யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்து ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாதி ராஜா. போதும், கை கீழே வச்சிருங்க. இந்த வார்த்தையை உங்க வாயால சொன்னா இது யார் வார்த்தை? எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாகிய ராஜாவுடைய வார்த்தையை நாம சொன்னா இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கு முன்னால கர்த்தர் நம்மளை கொண்டு போயிடுவாரு. ஆமென். கர்த்தர் கொண்டு போவார். எப்படி? கைதியா
தப்பு பண்ணானா? இல்லை, இந்த வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ராஜாக்களுக்கு போய் சொன்னாங்க, ராஜாக்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தான். அப்போ நீங்கள் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு எதுக்கு இப்போ அதான் கேள்வி. எதுக்கு பிரதர்? ரொம்ப நாளாக கார் வாங்க முடியாமல் இருந்தேன், ஒரு சொந்த வீடு வாங்க முடியாமல் இருந்தேன், ஒரு சொத்து சுகம் பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, ராஜாவுக்கு முன்னாடி போனால் கொஞ்சம் தயவு கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சம்பளம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு இல்லைங்க. எதுக்கு ராஜுக்கு முன்னாடி நிற்கணும் சொல்லுங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அல்லேலூயா. உங்க நோக்கம் திட்டம் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நிச்சயமா இந்த உலகத்தின் அதிகாரிகளுக்கு முன்னால கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமா நிறுத்துவார். அது படிக்காதவங்களா இருக்கலாம், ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு உண்மையோடு வெட்கப்படாம நீங்க அறிவிக்கிறவர்களா இருந்தா, என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி உங்களை கூப்பிட்டு கொஞ்சம் வசனத்தை சொல்லுப்பா அப்படின்னு அவங்க பிரசன்னத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்குங்க. நான் சொல்கிறேன், நமக்கு பணம் கிடைக்காம போகலாம், ஒரு பெரிய பாக்கியம் இருக்கும். ராஜாக்களை தேவனண்டை நான் கொண்டு வந்தேன், அதிகாரிகளை தேவனண்டை கொண்டு வந்தேன். அதை கர்த்தர் நிச்சயமாக வசனத்துக்காக நில்லுங்க. எப்பவுமே சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவங்களா இருங்க. இந்த பவுல்லாம் அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா சபையை துன்பப்படுத்தி அவனால் நிறைய பேர் அழுதாங்க, எவ்வளோ கண்ணீர் விட வச்சான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து பேச ஆரம்பித்தான். கர்த்தர் கொண்டு போய் ராயனுக்கு முன்னாலே நிற்க வச்சுட்டார். அந்த ராயன்கிட்ட போகிறக்கு அவன் எவ்வளோ பாடுபட்டான் தெரியுமா? நிர்வாணம், பசி, பட்டினி, சிறைச்சாலை, கப்பல் சேதம் எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு அவன் பணம் சம்பாதிக்கிற ராஜாட்ட போல, வேலை கிடைக்கிறதுக்கு ராஜாட்ட போல, எப்படியாவது ராஜாட்ட நான் சுவிசேஷம் சொல்லணும். நீங்கள் அப்படி தாகத்தோடு இருங்க. என்னுடைய உயர் அதிகாரி ரூமுக்குள்ள எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் ஆண்டவரே, அந்த உயர் அதிகாரியை நான் சந்திக்கணும். எதுக்குன்னா ஏதாவது ஒரு சிபாரிசு கிடைக்கும், அப்படி இல்லை, சுவிசேஷத்தை நான் சொல்லணும். சுவிசேஷத்தை இந்த தாகம் உங்களுக்கு இருக்குமானா கர்த்தர் இருப்பு தாழ்பாடுகளை முறித்து என்ன பண்ணுவார்? கொண்டு போயிடுவார். ஆச்சரியமான இடங்களில் கொண்டு போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க. பாருங்கள், நாகமான்ற ஒரு பெரிய ஒரு மந்திரியில் ஒரு பெரிய ஜென்ரல் தளபதி, அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரிங்க சின்ன பிள்ளை, அவள் போய் சொல்கிறா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு குஷ்டரோகம் சரியாயிடும். சின்ன பிள்ளை பாருங்கள், அவள் ஆண்டவர் பயன்படுத்தினார். அவள் சுவிசேஷத்தை சொன்னதுனால அந்த மனுஷன் நேராக போய் சுகம் பெற்று அங்கே போய் சொல்கிறான், இனிமேல் நான் அந்த தேவர்களுக்கு முன்னா நான் வணங்கவே மாட்டேன். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். அந்த பெண்ணுடைய பேர் எழுதப்படாவிட்டாலும் எவ்வளோ பாக்கியசாலி அந்த பொண்ணு. ராஜாவினுடைய சமூகத்துக்குள்ளே போயிட்டா, அதிகாரிகளுடைய சமூகத்தில் போயிட்டா. போய் என்ன செய்தானா, வேலைக்காரி தான், ஆனாலும் அந்த ராஜாவை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திட்டா. நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய கம்பெனியில் இருக்க அதிகாரிகளை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தரோம். நான் சந்திக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிப்பேன். அந்த பாக்கியத்தை எனக்கு தாரோம். பவுல் அதுக்காக பட்ட பாடு கொஞ்சம் அல்ல, இவ்வளோ வேதனைப்பட்டான் தெரியுமா? ஆனால் அவன் சொல்லுகிறான், இவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பாடுபடுறேன். அப்படி இருக்கணுங்க. ராஜாவை சந்திக்கிறதுனா என்னமோ நினச்சிடாதீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் போய் சந்திப்பேன். When you preach the gospel, you will meet kings. கடைசியாக the last one, ஏழாவது காரியத்தை கவனிப்போம். கடைசி காரியம் Ephesians 5:27. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, that it should be holy and without blemish. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். This is the seventh king. ஏழாவது ராஜா, ஏழாவது காரியம் இதுதான். To whom, before whom we should stand? நாம் யாருக்கு முன்பாக, எந்த ராஜாவுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும்? I tell you, standing before Jesus the king. இயேசு என்கிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். எத்தனை பேருக்கு இப்போ சொல்லுங்க ஆசை இருக்கு? ஆமென். உலக ராஜாக்கள்லாம் வருவாங்க போவாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைக்கிறார்னா, அவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்கணும், அவருடைய சமூகத்தில் நான் நிற்கணும். ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் ஜீசஸ் த கிங். இயேசு ராஜாவின் சமூகத்திலே நான் நிற்க வேண்டும். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? அங்கே நிற்க வேண்டுமானால் அதற்கு என்ன தகுதி வேண்டும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, not having spot, wrinkle, any such thing, that it should be holy and blemish. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாதபடி
பரிசுத்தமும் பிழையற்றதுமாக நாம் இருக்க வேண்டும். To stand before a king in this world, we may need so many things. இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் நமக்கு பல காரியங்கள் தேவைப்படுகிறது. But if you want to stand before the King of Kings, ஆனால் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் the only qualification is purity. அவருக்கு தேவை பரிசுத்தம். Purity. பரிசுத்தம். Matthew 5:8. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனம். Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Even though we come into the presence of all the kings of the world and we miss this one king, that is not worth it. உலகத்துடைய எல்லா ராஜாக்களுக்கு முன்பாகவும் நாம் நின்று இந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்காமல் போவோமானால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அதில் எந்த பிரயோஜனமே இல்லை. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஒரு ராஜாவை சந்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் சோர்ந்து போகாதீங்க. யாரை சந்திக்கணும்? நாம ராஜாதி ராஜாவாக இறங்கி வர போகிற இயேசுவை நாம் சந்திக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஏழையா பிச்சைக்காரனா ஒன்றும் இல்லாமல் நீ இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஒரு ராஜாவின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரே போல் நிற்க போகிறோம். நம்முடைய சபையை தேவன் தனக்கு நிறுத்த போகிறாரு. அந்த சமூகத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அதுக்கு தேவை தேவனுடைய பரிசுத்தம், கரை திரை அற்ற வாழ்க்கை. அவரை பார்ப்பதற்கு நான் பரிசுத்தமாய் அவரை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. எத்தனை பேர் ராஜாக்கள் நிற்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எழுமி நிற்போமா? ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். Yes Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. புழுதியில் இருந்து குப்பையில் இருந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு. சொல்லுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் ஒன்றான மெய் தேவன் ஆகிய கர்த்தாவே, நீங்கள் உங்களை பெரிய உயர்வுக்கு எங்களை அழைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், எங்களை உன்னதங்களிலே உட்கார செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் உயர்வுக்கு நாங்களே தடையா இல்லாதபடி, எங்கள் உயர்வுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளத்தக்கதாய், எங்கள் உயர்வுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கத்தக்கதாய், எங்கள் உயர்வுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாய் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள தெய்வமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய ஐயா. இங்கே மாத்திரம் அல்ல ஐயா, இந்த ஆராதனை எங்கெல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் உயர்த்துகிற தேவனுடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம், உயர்த்துகிற கரத்தில் வைக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை உயர்த்துகிறவர், எங்கள் தேவன் எங்களை உயர்த்துகிறவர். ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து எடுத்து எங்களை கண்மலையிலே நிறுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, எங்களை உயர்ந்த இடங்களிலே வைக்கிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுதலையாக்கி உயர்ந்த இடங்களிலே வைப்பேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தை என்பது. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உயர்ந்த இடங்களிலே வைக்கிற தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்த வேண்டிய அடைய வேண்டிய உயர்வை அனுபவிக்க தேவன் கிருபையாய் இறங்கி உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.